மதம் இல்லாமல் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்வை வளப்படுத்திக் கொள்ளணுமா இந்த காலகட்டத்தில்? அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்ப ஒரு தேவையான ஒரு கேள்விங்க. மனிதன் தன்னைய பக்குவப்படுத்திக்கிறதுக்கு மதம்னு ஒண்ணு வேணுமா? ஏன் மதமே இல்லாம நம்மளால நடக்க முடியாதா? ஒரு அழகான கேள்விதானே இது. மதம்னு ஒண்ணை ஏத்துக்கிட்டு இருக்காம மதம்லாம் வேண்டியதில்லை, நான் நல்லவனா இருப்பேன், பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், நான் நேர்மையா நடப்பேன், இப்படி ஒருத்தன் நடக்க முடியாதா? நல்லா நடக்கலாமே தான் அவர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஆனா அது வாதத்துக்கு ஒரு அழகா தெரியுமே தவிர நடைமுறைக்கு சாத்தியமே படாது. தனக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருந்து தன்னை கண்காணிக்கிறதுங்கிற ஒரு அச்சம் இல்லாவிட்டால் எந்த மனிதனாலும் நல்லது என்று அவன் அறிந்ததை செயல்படுத்த முடியாது. குடிக்கிறான குடிக்க வந்து போய் கேள்வி குடிக்கிறது நல்லதா கெட்டதாண்டு? கெட்டதும்மா. நல்லது நினைச்சிட்டு அவன் குடிக்க மாட்டான், கெட்டதுதான். ஆனாலும் என்னால் முடியவில்லை அப்படிதான் சொல்றான். நல்லதுன்னு எவனும் சொல்லல. கெட்டதுன்னு அறிந்தால் மட்டும் பத்தாது, அதை அமுல்படுத்துறது யாரால முடியும் சொன்னா அவனை கட்டுப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு சக்தி இருக்கணும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்குமே ஒரு வேலை இருக்குங்க. ஒரு வேலை இல்லாத மனிதனே கிடையாது. வேலை வேண்டாம், வித்தியாசம் இருக்கலாம். இவருக்கு வேலை 100 ரூபாயா இருக்கு, இவருக்கு வேலை 1000 ரூபாயா இருக்கும். வேலை இல்லாதவனே கிடையாது. அப்ப எல்லா மனிதனும் இன்னைக்கு வேலை போயிட்டு இருக்கான். ஒரு பிரதமர் வேலை போவாங்க ஒரு நாட்டுல, அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தோம்னு சொன்னா இங்க இருந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவான். பிரதமர்ல இருந்து, முதலமைச்சர்ல இருந்து, பெரிய பெரிய அதிகாரிகள்ல இருந்து, ராணுவ தளபதிகள்ல இருந்து ஒரு ரகசியத்தை ஆட்கள் விற்கிறான்னு பாருங்களேன். இது எதுக்காக விற்கிறாங்க? அவனுக்குரிய காசை கொடுத்துன்னு வித்துறான். காசுல என்ன 100 ரூபாய் கொடுத்தது மாட்டாமா? அதிகார பேர் கையெழுத்து போடுங்க, 100 ரூபாய் வைங்களேன், மாட்டேன். என்ன அர்த்தம்? நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு அர்த்தம் இல்ல, எனக்கு உரிய விலையை தரலன்னு அர்த்தம். 100 ரூபாய் வச்சு புத்தகத்தில் வச்சு கொடுத்தீங்கன்னா கையெழுத்து போட மாட்டான், அதனால எடுத்துட்டு போமா. அது என்ன அர்த்தம்? சுத்தமா இருக்கான அர்த்தமா? அவனுக்கு உள்ள ரேட்டு கொடுக்கலன்னு அர்த்தம். ஒரு 1 லட்சம் ரூபாய் வச்சு பாருங்களேன், 1 லட்சம் ரூபாய் வச்சு கையெழுத்து கேளுங்களேன், பரவாயில்ல போட்டுறானா இல்லையா? அப்ப அதான் 100 ரூபாய்க்கு விலை போகும், அதை 1 லட்சம் ரூபாய்க்கு போயிடலாம். அப்ப நேர்மை, நாணயம், இதையெல்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய பகுத்தறிவை கொண்டு நிலைநாட்டிக்கிற முடியாது. அப்ப யாரால இது முடியும்னு நினைக்கிறீங்க? நான் என்னை படைச்ச ஒரு கடவுள் இருக்கிறான். அந்த கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியாமல் ஒரு துரும்பு கூட அசைக்க முடியாது. நான் பேசிக் கொண்டிருக்கிற அவனுக்கு தெரியும். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் மனசுல நினைக்கிற எண்ணமும் அவனுக்கு தெரியும். என்னுடைய பார்வைகள் எங்கெல்லாம் அலைமோதுது என்பது அவனுக்கு தெரியும். இவ்வளவு விவரமான கண்காணிப்போடு ஒருவன் இருந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு தவறுகளையும் அவன் பார்த்துக் கொண்டு திரைமறைவில் நடந்தாலும் சரி, தனியா எனக்கு இவருக்கு மத்தியில ரகசியமான உரையாடல் நடைபெற்றிருந்தாலும் சரி, அங்கே 3ஆவதாக அவன் இருக்கிறான். மாயக்கூணும் நஜிவா சலாதத்தில் இல்லாஹுவ ராபியூகும். 3 பேர் பேசிக் கொள்ளுது அவையிலே 4ஆவதாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான் சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லுது. இப்படி நான் நம்புனேன்னு வைங்க, நம்மள கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இந்த உலகம் எல்லாம் ஒரு நாளில் மொத்தமாக அழியும். அழிந்த பிறகு எல்லோரையும் கடவுள் திரும்ப உயிர்ப்பித்து எழுப்புவார். அவரவர்களுடைய நன்மை தீமைக்கு ஏற்றவாறு பரிசுகளையோ தண்டனைகளையோ கொடுப்பார். அவர் கொடுக்கிற பரிசும் அளவு அடர்ந்ததாக இருக்கும், அவர் கொடுக்கிற தண்டனையும் தாங்க முடியாததா இருக்கும். அப்படின்னு நான் ஒரு நம்பிக்கை வச்சேன்னு சொன்னா எனக்கு விலையே கிடையாது. நெசமான நம்புனா இத உண்மையாக 100% நம்புனேன்னு சொன்னா, ஏன் இந்த உலகத்துல நீங்க கோடியை கொண்டாந்து தரலாம், நான் இந்த அக்கிரமத்துக்கு துணை போகவில்லை என்று சொன்னால் கடவுள் தரக்கூடிய இந்த கோடிக்கு மேல எனக்கு அது வேணும். இந்த மாதிரி நான் அக்கிரமத்துக்கு துணை போனால் கடவுள் எனக்கு கொடுக்கிற தண்டனை இருக்க, அதுக்கு மேல என்னால தாங்கிட முடியாது. இப்படி ஒரு நிலைமைக்கு ஒரு மனிதன் பக்குவப்பட்டான்னு சொன்னா அவனால் தான் நன்மை என்று நினைப்பதை நடைமுறைப்படுத்த முடியும். சகோதரர் சொன்னபடி மதம் இல்லாமல் நல்லதை கண்டுபிடிச்சுக்கலாம். குடிக்கிறது நல்லது இல்ல சொல்லலாம், ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம். விபச்சாரம் நல்லது இல்ல, எய்ட்ஸ் எல்லாம் வருது கண்டுபிடிச்சு சொல்றான், ஓகே அதெல்லாம் சொல்லிவிடலாம். பொய் சொல்றது நல்லது இல்ல, புறம் பேசுறது கூட நல்லது இல்ல, நம்ம அது மனசாட்சியை சொல்லுது. கோல் சொல்வது நல்லது இல்ல. நம்மளை பத்தி அடுத்தவன் என்ன சொல்றதெல்லாம் நமக்கு பிடிக்கலையோ அதையெல்லாம் நம்ம அடுத்தவங்க சொல்லக்கூடாது தீர்மானிக்கலாம். இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. நம்மளை பத்தி அடுத்தவன் புறம் பேசினா கோவம் வருதுல, அப்ப நம்மளும் பேசக்கூடாது. நம்மளை பத்தி அடுத்தவன் பொய் பேசினா நமக்கு கோவம் வருதுல, நம்மளும் பொய் பேசக்கூடாது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, வாழ்க்கை நடைமுறைக்கு வரணும், பிராக்டிகலுக்கு வரணும். பிராக்டிகலுக்கு வர்றதுக்கு என்ன வேணும்னா மனிதன் அந்த ஆசைன்னு ஒண்ணு இருக்கு. அறிவு மட்டும் கடவுள் மனுஷனுக்கு கொடுக்கல, இந்த அறிவை வெல்லக்கூடிய ஆசைன்னு ஒண்ணு இருக்குது. அறிவு நல்லா தெரியும். அறிவும் ஆசையும் மோதுறத கண் கூட பாக்குறீங்க. குடிக்கிறது நல்லதா? நல்லது இல்ல. நல்லது இல்லைன்னு சொல்றான் பாருங்க, அது அறிவு. ஊத்துறான் பாருங்க, அது ஆசை. அறிவு சொல்றது கெட்டது, ஆசை சொல்றது குடியுது. இவன் ஆசைக்கு அடிபணிஞ்சு போயிடுறான். அப்ப இந்த ஆசையையும் அடக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு
கண்காணிப்பு மேல இருக்கணுமா இல்லையா? இது இருந்துச்சுன்னு சொன்னாதான் நல்லது என்று மனிதன் கண்டுபிடிச்சதை தன் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியும். இதுக்கு சில உதாரணங்களை நபி இஸ்லாத்துல கூட நோன்பை பற்றி, நோன்புன்னு ஒரு கடமை இருக்குங்க. இந்த நோன்பு கூட அந்த மாதிரியான ஒரு பயிற்சிக்கு தான் இஸ்லாம் தந்திருக்குது. எப்படி நாங்க பயிற்சி எடுக்கிறோம்? நோன்புங்கிற ஒரு ஆன்மீக பாதையில காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிட மாட்டோம், தண்ணி கூட குடிக்க மாட்டோம், பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது, பசியா இருக்கும், பக்கத்துல சோறு இருக்கும், யாருமே பார்க்க மாட்டாங்க, ஆனா நாங்க தொட மாட்டோம். யாருக்கும் பார்க்காம திங்க முடியும், ஆனா கடவுள் பார்த்துட்டு இருக்கான்ல, நம்ம வாட்டுக்கு சாப்பிட்டோம்னா அவன்கிட்ட பதில் சொல்லணுமே. பச்சை தண்ணி பக்கத்துல இருக்கு, குளிர்ந்த தண்ணி, நாக்கு வறண்டு தொங்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, இது குடிச்சிட்டு வச்சிடலாம், ஒருத்தன் கேட்க போறது இல்ல, குடிக்க மாட்டோம். ஒரு முஸ்லீம் குடிக்க மாட்டான். ஏன் குடிக்கிறது இல்ல? கடவுள் பார்த்துட்டு இருக்கான, நம்ம வாட்டு குடிச்சுக்கலாம். அப்ப என்னுடைய எனக்கு சொந்தமானதையே நான் கடவுளுக்கு பயந்து தியாகம் பண்ணும் பொழுது உங்க வீட்டு சொத்தை நான் எடுப்பானா? உங்களுக்கு சொந்தமான பொண்ணை நான் அபகரிப்பனா? அப்ப கடவுள் பார்த்துட்டு இருக்க மாட்டாரா? அப்ப கடவுள் பார்க்கிறான் அந்த கண்காணிப்பு மனுஷனுடைய உள்ளத்துல வரும்பொழுதுதான் அவனை முறைப்படுத்தி ஒரு லெவலுக்கு கொண்டு போகும். எத்தனையோ பகுத்தறி பேசினவர்கள் எல்லாம் சில லட்சங்களுக்காக வேலை போனாங்க விமர்சிக்கப்படுறத பாக்குறேன். கரெக்டான ஆட்கள் தான், நேர்மையா போறவங்க தான். சில லட்சங்களை கொடுத்தவன கட்சி மாறிக்கிட்டு போனாங்க எல்லாம் பரவலா பேசப்பட்டுச்சு. நான் அரசியல் பேசுறதுக்காக இதை சொல்ல வரல. பகுத்தறிவு எல்லாம் நாங்க பகுத்தறிவு கொண்ட நல்லவரா நடக்க முடியும்னாங்க. நல்லவரா நடக்க முடியுங்கிற எல்லாத்துலயும் ஆகணும்ல. வீரமணியை பத்தி இப்படி சொன்னாங்களா இல்லையா? சரியா தவறாங்கிறதல்ல. ஜெயலலிதா போய் உட்கார்ந்தவன ரூபா விளையாண்டு வச்சிருந்தாங்க, விளையாண்டு சொல்ல வர்றேன். ஏன் இந்த மாதிரி பேச்சு வருது? அப்ப நல்ல நன்மை என்பது இதுலாம் நன்மையா இருக்கணும், வேலை போகக்கூடாது, கொள்கையில உறுதியா இருக்கணும், எப்பவும் ஒரே சீரா இருக்கணும்னா நம்மளை கண்காணிக்கிறது. மனிதன் ஆசையோட படைக்கப்பட்டிருக்கான், அவனை கண்காணிக்கிறது ஒண்ணு வேணும். நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு முந்தி செஞ்ச வாழ்க்கையெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுற வாழ்க்கையா இருக்கும். காசை கொடுத்து பார்த்தாங்க, இந்த மதீனாவே ஊர் மக்காவுக்கு உன்னை ராஜாவாக்கிறோம், இந்த கொள்கையை விட்டு போடான்ட்டாங்க. அழகான பெண்கள் மீது ஆசையா இருந்தா சொல்லு, அதையா தர்றோம், அந்த கொள்கையை விட்டு போடான்ட்டாங்களா இல்லையா? காசு கூட வேண்டாம் சொல்லு, இந்த கொள்கையை விட்டு முடியாதுன்னு கடைசி வரைக்கும் அந்த கைத்து கட்டல. ஏன் கைத்து கட்டல படுத்திருக்க முடிஞ்சு? ஒரு மன்னரா இருந்தார் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கைக்கு பெரிய அளவு கொள்ளுங்க. பெரிய மன்னரா இருக்கிறாரு, மத தலைவரா இருக்கிறாரு. அவருடைய விரலசைவுக்கு அந்த உலக நாடுகள்லாம் பயத்தோடும் மரியாதையோடும் கட்டுப்படக்கூடிய நிலைமை, பயப்படக்கூடிய நிலைமை. அப்படி ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கடைசி வாழ்க்கை எப்படி இருக்குது? வெறும் கயிற்று கட்டில்ல, மேனி எல்லாம் வரி வரியா விழுந்து போயிருக்கும். வயிறார 2 நாள் சாப்பிட்டதில்லை, நினைச்சுதான் சாப்பிட முடியும். வயிறார 2 நாள் சாப்பிட்டதில்லை. அவரு ஒரு நாள் சாப்பிட்டா ஒரு நாள் சாப்பிட மாட்டார். என்ன சாப்பிடுவார்னு கேட்டா, கோதுமைய திருகையில அரைச்சி அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி பிசைஞ்சு உருட்டி சாப்பிடுற, ரொட்டியா செஞ்சு சாப்பிடுற அளவு கூட அவங்க வீடுகள்ல அந்த அளவுக்கு வசதி கிடையாது. இந்த ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை அவங்களுடைய பேரன் எடுத்து சாப்பிட்டதுக்காக வேண்டி புதுநிதியில இருந்து புதுநிதி குவிக்கப்பட்டிருக்குது. ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டதுக்காக வேண்டி புடிங்கி தூக்கி வெளியே எறிகிறார். ஒரு பேரிச்சம்பழத்தை தொடாது, நமக்கு சொந்தம் இல்ல. புதுநிதி என்பது வேற, நிதி இல்லைன்னு கிடையாது, நிதி குவிஞ்சு கிடக்குது, அதுல தொடமாட்டேன்றாரு. இவர் வாழ்க்கை கடைசி இறந்து போகக்கூடிய நேரத்தில் அவருடைய சட்ட கவசம், இரும்பு கவசம் போர்ல போட்டுக்கிறது. இந்த கவசத்தை அடமானம் வச்சு 2 மரக்கால் கோதுமை கடன் வாங்கியிருக்காரு. அது மீட்கப்படாமல் மூத்தா போறாரு. யாரு? நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய ஒரு மன்னரா இருந்தவர், ஒரு மதத்தினுடைய நிறுவனரா இருந்தவர். அவர் விரலசைவுக்கு மக்கள் எல்லாம் காணிக்கையை கொண்டு ரெடியா இருந்தாங்க. அரசாங்கத்தினுடைய கஜானாவுல கோடி கோடியா குவிஞ்சு இருந்துச்சு. அதை தொடமாட்டேன்னு சொல்லி தன்னுடைய தேவைக்கு தன் உழைப்புலதான் சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி கவசத்தை கொண்டே அடமான வைத்து அதுக்கு 2 மரக்கால் கோதுமையை வாங்கி சாப்பிட்டு அது மீட்கப்படாத நிலையில அடமான வச்ச நிலையில இறந்து போயிருக்கிறாரு. இந்த வாழ்க்கையை வேற ஆன்மீக இல்லாத ஒரு நாள் வாழ முடியாது. சாதாரண ஒரு சிங்கிள் டீயை வாங்கி 2 பேர் குடிச்சிட்டு இருந்த ஆட்களை எல்லாம் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். எங்கேயோ போய் நிக்கிறாங்க, மாளிகை கோட கோபுரங்கள் இருக்கிற காட்சியெல்லாம் பாக்குறோம். ஒவ்வொருத்தரையும் பாக்குறோம். ஒரு சாப்பாடை வாங்கி 3 பேர் சாப்பிட்டாங்கிறாங்க. அந்த ஏழ்மையில இருந்தவங்க இன்றைக்கு எங்க போய் இருக்கிறாங்க? ஆட்சி அதிகாரம் வந்தவங்க எங்கேயோ போய் நிக்கிறாங்க. நம்ம கற்பனை பண்ண முடியல. உழைச்சு சம்பாரிச்சதா, நேர்மையா சம்பாரிச்சதா, வியாபாரம் பண்ணி சம்பாரிச்சதா, ஏதாவது தொழில்களில் பண்ணாங்களா? ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு அரசியல் இருக்கிற எல்லாருமே அப்படித்தானே. எல்லாம் எங்க இருந்து சம்பாதிச்சாங்க? கீழே இருந்து மேல வந்து சம்பாதிக்கிறாங்க. சீர்திருத்தம் தான் பேசினாங்க, பகுத்தறிவு தான் பேசினாங்க. இந்த சீர்திருத்தம் பகுத்தறிவு எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கருவியா பயன்படுத்திச்சா? அவர்கள் ஆன்மீக அவங்களை ஒழுங்கான வாழ்க்கையில் நடத்தி சென்றுச்சா? கண்டிப்பா ஆன்மீகம் இல்லாத ஒரு பகுத்தறிவினால் நேர்மையா நடக்க முடியவே முடியாது. அவனை கட்டுப்படுத்துறதுக்கு சாத்தியமே கிடையாது. அப்படி நடந்த ஒரு ஆளையும் காட்டவே முடியாது. அதுக்கு ஒரு வரையறை இன்னும் சொல்ல போனா பகுத்தறிவே அடிபட்டு போயிடுது இல்லைங்க. பெரியாருக்கு செலவு வச்சு வணங்குற அளவுக்கு வந்துருச்சு பகுத்தறிவு. அது மட்டும் என்னங்கிறேன், இந்த கல்லை வணங்காதே, கல்லுக்கு பூஜை செய்யாதே, கல்லு கேட்குமா, கல்லு வழங்குமா பெரியார் சொன்னாரு. பெரியார் சிலையும் கல்லு தானே, அதுக்கு போய் மாலை போட்டு அது வழங்குமா? பெரியார் சிலையில போய் ஒரு மாலையை போடும் போது பெரியார் அப்படியே
இருந்து போயிடுவாரா? அவர் வழங்க மாட்டாச்சு, நீ ஏன் கொண்டு போடுற? அவர் வழங்க மாட்டார். அப்ப பூஜை பொருள் தான் மாறி இருக்கு பாருங்க. கருத்தறி போகுது. ஆன்மீகம் இல்லாம போனாங்கன்னா லைன் வேற மாதிரி மாறுது, தெய்வங்கள் மாறி போயிருக்குது. பூஜிக்கிற பொருள் தேங்காய் பழம் வாங்கிட்டு போனானா இவர் மலர் வளையத்தையும் மலர் மாலையும் வாங்கிட்டு போவார். பொருள் மாறி போயிருக்குது. இந்த மாதிரி தான் கொண்டே நிப்பாட்டி இருக்கு நம்ம பார்க்கிறோம். அதனால நம்மளை எல்லாம் படைத்து ஆளக்கூடிய ஒரு பரம்பொருள் இருக்குன்னு நம்பி அது எப்படி நம்பணும்? வேற மதத்துல உள்ள ஆன்மீகம் மாதிரி இல்ல. அதாவது தண்ணியே அடிச்சுக்கிடலாம், உண்டியல்ல போட்டு அது பரிகாரம், கலப்படம் செஞ்சுக்கிடலாம், அவருக்கு ஒரு கமிஷனை கொடுத்துட்டா பரிகாரம். அப்படி இல்ல. எந்த தப்பையும் செய்யாது, அதெல்லாம் நான் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீகம் இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது